வடசென்னை பகுதியில் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவர் ஆம்ஸ்ட்ராங். அவர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்தார். இவர் ஏழை மற்றும் எளிய மாணவர்கள் சட்டம் படிப்பதற்கு உறுதுணையாக இருந்துள்ளார். மேலும் பொதுமக்களிடமிருந்து பல லட்சம் ரூபாய் அளவிற்கு வசூலிக்கப்பட்டு மோசடி செய்யப்பட்ட ஆருத்ரா நிதி நிறுவனத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை மீட்டுக் கொடுக்கவும் ஆம்ஸ்ட்ராங் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் கட்டப்பட்டு வரும் தனது புதிய வீட்டின் கட்டுமான பணியை பார்வையிட்டு வந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை துடிக்க துடிக்க வெட்டி கொன்றார்கள். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக 11 பேர் காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆற்காடு சுரேஷ் வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்பு இருந்ததால் பழிக்கு பழி வாங்கவே கொலை செய்ததாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் இந்த கொலை வழக்கில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் கொலை வழக்கில் முக்கிய நபரான திருவேங்கடம் போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் செல்ல முயன்றதால் கடந்த வாரம் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் திருநின்றவூரை சேர்ந்த திமுக வழக்கறிஞர் அருள் என்பவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மூளையாக செயல்பட்டு உள்ளார். பொன்னை பாலுவின் மைத்துனரான அருளின் மொபைல் போன் தொடர்புகளை வாங்கி சோதனை செய்த போது வங்கி பரிவர்த்தனைகளை போலீசார் ஆய்வு செய்தார்கள். அப்போது சென்னை ஜாம் பஜாரை சேர்ந்த திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதி அதிமுக இணைச் செயலாளர் மலர்கொடி என்பவருடன் அருள் அடிக்கடி பேசி வந்ததும் இவருக்கும் லட்சக்கணக்கில் பண பரிவர்த்தனை நடந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக ரவுடி தோட்டம் சேகரின் 3வது மனைவி மலர்கொடி மற்றும் அவரது உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர் மலர்கொடியின் கணவர் தோட்டம் சேகர் என அழைக்கப்படுபவர். சென்னையில் மிகப்பெரிய ரவுடியாக வலம் வந்த இவர் அதிமுகவின் பிரச்சார பாடகராகவும் இருந்துள்ளார். இவர் கடந்த 2001 மயிலாப்பூர் சிவகுமார் என்ற ரவுடியால் கொல்லப்பட்டார். சுமார் 19 ஆண்டுகளுக்கு பிறகு மலர்கொடியின் மகனான அழகர் ராஜா ரவுடி சிவகுமாரை கொலை செய்து சிறையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக மலர்கொடி மற்றும் அவரின் உதவியாளர் ஹரிஹரன் ஆகியோரை பிடித்து விசாரித்தார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இருவருக்கும் தொடர்பு இருப்பதும் கூலிப்படையினருக்கு மலர்கொடி வாயிலாக 50 லட்சம் ரூபாய் வரை கைமாறியதும் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வேறு முக்கிய நபர்கள் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.